யார பார்த்தாலும் இப்ப நீங்கள் ட்ரெயின்ல போனாலோ பஸ்ல போனாலோ அல்லது சில மாதிரி கோயில்லயோ ஹாஸ்பிட்டல்லயோ உடனே குனிந்து விடுவார்கள் போனோட. குனிந்து விடுவார்கள். குனிந்து விடுவார்கள். ஒரு சில மக்கள் இருக்கணும் இந்த பஸ்ஸுக்குள்ள சரி ஏறினால் நான் பஸ்ல போற காலங்கள்ல சத்தமா அப்ப வீட்டுல இருந்து காய்ச்சா கூட இவ்வளவு சத்தமாக இருக்க மாட்டோம். அப்ப பக்கத்துல இருக்கிறவையில் இருக்கினவன் ஒரு மேனர்ஸ் டிசிப்ளின் இல்லாமல் பக்தி எல்லாம் கதைப்பார்கள் சில சில நாட்டுக்காரர்கள். அது யாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன வாசின்னு தெரியா கச்சா புச்சா கச்சாண்டபடி அதை கேட்க ஒரு சரியான கடினமாக இருக்கும். இந்த போனால இப்ப நாங்கள் கூட வீட்டை வர போறோம்னு கேட்க கூட மெசேஜ் எல்லாம் மெசேஜ் கேட்டு சில வேளை நீங்க வர்றதுன்னா நாங்க பிஸி, நாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், நீங்க அந்த ரெஸ்டாரண்ட் அட்ரஸ கொடுத்து நீங்க அங்க வாங்கும் என்று சொல்லி அந்த அட்ரஸ் ஒரு விருந்தோம்பல். தமிழ் மக்களின் பண்பாடே விருந்தோம்பல். அப்ப விருந்தோம்பலே இல்லாமல் போறது இப்படி நாங்கள் போய் கொண்டிருக்கீங்க. உடனே அந்த இதை பார்த்துட்டு ஓகே இந்த டைமுக்கு நம்ம அங்க மீட் பண்றோம், அங்க போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு சிலர் ஷேர் பண்ணுவாங்க, மில்சையும் எடுத்து ஷேர் பண்ணிட்டு வருவார்கள். யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இருந்தது. இப்பொழுது எங்கள் பெரியவர்களுடையும் ஒரு சிலர் கணக்க பேரா வந்துட்டா அவையில எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு பிறகு பே பண்ணிட்டு போறது இப்பொழுது ஓரளவுக்கு இருக்கிறது இங்கே. அப்படி இந்த தொலைபேசியால வீட்டுக்குள்ளேயே தகப்பன் தாய் பிள்ளைகளுக்குள்ளேயே இல்லையோ 4 பேரும் 4 போனை வச்சுக்கொண்டு ஒரு இடத்துக்குள்ள இருந்து வேற வேற உலகங்களை பார்த்து கொண்டிருக்கோம். அதால அந்த அந்நியோன்யம் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்நியோன்யம் குறைஞ்சு போறது, ஒன்றாக இருந்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு கொண்டு டெலிபோனை தட்டி தட்டி பாக்குறது, ஒரு மெசேஜ் வந்த உடனே டக்கண்டு அதை வச்சுட்டு சாப்பாட்டை வச்சுட்டு அதோட டைம் இதுன்றது. அப்போ ஒரு ஒரு டிசிப்ளின் இல்ல. நாங்க நல்ல ஒரு கதை காய்ச்சி கொண்டு ஒரு தொலைபேசி வந்தாலும் அந்த சவுண்டை குறைச்சி விடணும். அப்படித்தான் நான் நார்மலா செய்வேன். இப்ப பிள்ளைகளோட 2 நாளையும் பிள்ளைகள் கூட அந்த டைம் ஒரு நேர டைம்னா அந்த டைம் போன் எடுக்க மாட்டேன். அப்படி இந்த போனுக்கு நாங்கள் கவனம் செலுத்தத்தான் வேணும். தேவையில்லாதவர்களை எல்லாத்தையும் புகுத்தி நாங்கள் செய்யறதால எங்கட மைண்ட் எங்கட உடலுக்கும் கூடாது, அதை விட எங்கட அன்பு பாசங்கள் அதுகள் எல்லாம் குறைந்து போகிறது. சில பிள்ளைகளுக்கு 3 வயசு பிள்ளைக்கே டெலிபோன் ஆன்சர் பண்ணுதுகள். அவர்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, போட்டு கொடுத்தால் அது அந்த 3 வயது பிள்ளையோ 2 வயது பிள்ளையோ போன கேக்குது ஏன்னா அவையில் அதுக்குள்ள ஒரு அவையில் இதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு அந்த போனை கொடுத்து அந்த எங்க பாருங்க இந்த பிள்ளைகள் ஒரு 5-6 வயசு பிள்ளைகள் எல்லாம் கண்ணாடி, எல்லாரும் கண்ணாடி தான் போட்டிருக்கீங்க. அப்போ நாங்கள் அந்த பிள்ளைகளை இந்த ஹெல்த்தை பத்தி யோசிக்கிறோம் இல்ல, எந்த பிள்ளையெல்லாம் தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லி போட்டு அந்த போனுக்குள்ளேயே அந்த வயசுக்கு 6 to 9 வரைக்கும் தான் ஒரு கேம் விளையாடலாமட்டா அந்த இதுல பிள்ளை 3லயே அந்த பிள்ளைக்கு அந்த கேம் விளையாட கொடுத்தா அந்த பிள்ளைங்க மூளைக்கு கூடாது. என்ன ஏன் அவையில் அந்த ஏஜ போடினோம் அந்த கேம்ஸோ ஒரு டோய்ஸோ அதை விளையாடிக்க. அப்ப இந்த போனுக்குள்ளால கொடுத்து விட்டா பிள்ளை பேச என்ப அதுக்கே அடிக்ட் ஆகி எத்தனை பிள்ளைகள் இந்த தொலைபேசியாலேயே உயிர் இழந்திருக்கணும். அந்த புல்லிங்கும் வெறுட்டுறதும் போனுக்குள்ளால புல்லிங் அதில் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அடிக்ஷன் ஒரு முக்கியமான விஷயம். அடிக்ஷனால கணக்க உடலியல் தாக்கம் உளவியல் தாக்கம் இரண்டும் இருக்கிறது. அதை விட கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அந்நியோன்யம் இல்ல. என்னன்னா பாஸ்வேர்டை போட்டு வச்சுட்டு இப்ப நீங்க 2 பேரும் கப்புள்ஸா கணவன் மனைவியா இருக்கே நம்ம ஒளிவு மறைவு அங்க தேவையில்லைன்னு இப்ப பாஸ்வேர்டை போடுறதால அவைகளுக்கு ஒரு ஆள் ஐமிச்சம் வந்துடும். அதால சந்தேகங்கள் அப்படி வளர்ந்து இவ்வளவோ பாஸ்வேர்ட் போடணும் அப்படின்னா 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றால் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் வெளியில எங்கேயும் போய் விட்டுட்டீங்க தொலைச்சிங்கன்னா பாஸ்வேர்ட் இல்லாட்ட கஷ்டம். ஆனால் நீங்க குறிப்பிட்ட மாதிரி 2 பேருக்கும் அந்த பாஸ்போர்ட் தெரிஞ்சிருக்கிறதுன்னு என்ன ஒழிப்பா அந்த ஒழிச்சு இதுன்றதால அவர்கள் ஏன் இப்ப இந்த போன் எடுத்தனீங்க என்ன எடுத்தனீங்க என்று சொல்லி டக்கனோட ஏன் இருந்த போல அப்படி டக்கன்னு ஜம்ப் பண்றேன், நீ வேற இருந்த போல ஜம்ப் பண்றேன் சம்திங் என்ன அவர் இதுல ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்கு. அவர் ஒருத்தர் இங்க தூரத்துக்கு போயிட்டார், இருந்தாப்ப ஃபாஸ்டா அதை பிடிச்சு வீட்டு ஓடி வர என்னன்னு கேட்டால் என்ன டெலிபோன் அங்க விட்டுட்டு வந்துட்டு வீட்டா பாஸ்வேர்ட் இல்லாம மனைவி ஓபன் பண்ணி பார்த்தா சரிக்கு என்ன
அவ்வளவுதான். அப்ப இப்படி நாங்க இதுகளுக்குள்ளால அப்ப நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருந்தா இந்த ஒளிவு மறைவுகள் தேவையில்லை. அப்ப ஒரு ஆள் டவுட் வேணாது. இந்த சந்தேகம் இந்த கப்பல்ஸுக்குள்ள அந்த காலத்துல குறைவாக இருந்தது. இப்ப வேற அந்த சந்தேகம் கூடிக்கொண்டு போகுது. ஏனென்றால் ஒழிக்கிறார் ஒருவருக்கு ஒருவர் எல்லாத்தையும் ஒழிச்சு ஒளிவு மறைவாக போய்கொண்டிருக்கிறது. சில வேளை பிசினஸ் அலுவலா நான் வெளிநாட போறேன்னு சொல்லி பிசினஸ் அலுவலில் அது வீட்டுல இருந்தே இப்ப எல்லாம் ரூமுக்குள்ளால செய்யலாம். ஆனால் பிசினஸ் சொல்லி போய் மனைவிய கணவன் மாத்துறது எல்லாம் நடக்குது. சரியான விடயங்கள் நடத்தி தெரியாமல் அவர் என்ன செய்ய 1.5 வருஷமா எதிர்க்கிறார். தெரியாமல் அவருக்கு அனுப்புற மெசேஜ மகளுக்கு ஒரு 12 வயசு பிள்ளைக்கு அனுப்பி அந்த பிள்ளைதான் தாக்கி காட்டி கொடுத்து வேற பிடிச்சது. ஒரு சரியான ஒரு வேதனை. டெக்னாலஜி பாவிக்கிறதுக்கும் கவனமா இருக்கணும். மாறி அமர்த்தி விட்டு அங்க எஞ்சி எல்லாம் போடுங்க. மாறி அமர்த்தி விட்டு அவர் அப்படி தெரியாம அமர்த்தி விட்டுட்டேன். அதனால போய் அவளுக்குள்ள பிரச்சனை வந்து செப்பரேஷன்ல நீ இருக்கி நம்ம அப்ப அப்படி எத்தனை இதுகள் இந்த தொலைபேசியால இருக்கிறது. நல்ல வழியாக போவோம், நல்லதை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு விடை வருகிறேன். நீங்க தார பாடல்களோட உங்களோட உரையாடியது மிக்க மகிழ்ச்சி சிவா. நல்ல இரவாக உங்களுக்கு கேட்டு நன்றி. அவர் புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்திருப்பது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையில் தமிழும் தமிழரும்.